بسم الله الرحمن الرحيم والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء دافق يخرج من بين الصلب والترائب إنه على رجعه لقادر يوم تبلى السرائر فما له من قوة ولا ناصر والسماء ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை விட்டுவிட்டு இறந்து போனவர்களை அல்லது அவர்கள் மகான்கள் என்று நம்பக்கூடிய உயிரோடு உள்ளவர்களை பிரார்த்திப்பதும் அவர்களிடத்திலே தங்களுடைய தேவைகளை முறையிடுவதும் நேர்ச்சை செய்வதும் அடக்கத்தலங்களிலே போய் சஜிதா செய்வதும் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்யக்கூடியவர்கள் தங்கள் தரப்பிலே என்ன ஆதாரத்தை வைத்து செய்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது அவர்கள் நமது நடைமுறையில் இருக்கிற சில உதாரணங்களை முன்வைத்து அதையே ஒரு ஆதாரமாக காட்டி தங்கள் செயலை நியாயப்படுத்துகிறார்கள். என்ன உதாரணம்? இதான் உங்கள்ட்ட ஆதாரம். என்ன உதாரணம் காட்டுறாங்கன்னு கேட்டா, நம்ம ஒரு முக்கியமான தலைவரை பார்க்க வேண்டியிருக்கு, ஒரு பிரதமரை, ஒரு முதலமைச்சரை நம்ம பார்க்க முடியுமா? முதலமைச்சரை போய் நேரா நீங்க எல்லாம் போய் பார்க்க முடியுமா? முடியாது. முதலமைச்சரை நம்ம போய் பார்க்கிறதா இருந்தா அதுக்கு இடையில அவரை பிடிக்கணும், அங்க இருந்து வட்டத்திலிருந்து மாவட்டத்துக்கு போகணும், மாவட்டத்திலிருந்து எம்எல்ஏ பிடிக்கணும், எம்எல்ஏல இருந்து அப்படியே போய் பல படித்திரங்கள் வேணும், பலருடைய தொடர்புகளை கொண்டுதான் அவரையெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஒரு சாதாரண ஒரு முதலமைச்சரை உனக்கு பார்க்க முடியல, அல்லாட்ட போய் நேரம் கேட்டுருவியா? இதான் உதாரணம். ஏன்பா இங்கெல்லாம் போய் கேட்கறீங்க, நேரம் அல்லாட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டா அது எப்படி போய் கேட்க முடியும்? அல்லாட்ட நேரம் கேட்க முடியுமா? சாதாரண பிரதமர்கிட்ட கேட்க உனக்கு முடியல, பிரதமருக்கு மேல நல்லா மட்டமா அல்லாட்ட நீ பாட்டுக்கு நேரம் போய் நிக்க முடியுமா? அப்படின்னு சொன்ன உடனே இந்த மக்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அதெல்லாம் மறந்து போயிடுது. இது சரியா தானே இருக்குது நினைச்சுக்கிறது, கரெக்டா சரிதானே இது? ஆமா, ஒரு பிரதமர்கிட்ட போய் நம்ம நேரம் போய் கேட்ட வெட்டி விட்டுறாங்க. அப்ப அதுக்கே சில ஆட்களை, வேண்டிய ஆட்களை பிடிச்சிட்டு தான் நம்ம போறோம். அப்ப எல்லா இடத்துலயும் நம்ம அந்த மாதிரி தான் போகணும். அப்ப வேண்டிய ஆட்களை போய் பிடிக்கிறோம். வேண்டிய ஆட்கள் மூலமாக அணுகுவது என்பதுதான் உலகத்தில் உள்ள நடைமுறையா இருக்குது அப்படின்னு ஒரு உதாரணம் காட்டுவாங்க. சில பேர் என்ன உதாரணம் காட்டுவாங்க? உங்க மேல ஒரு வழக்கு போட்டாங்க, பல செக்ஷன் போட்டிருக்காங்க, 304 400 சொல்றாங்க, ஒன்னும் புரியாது உங்களுக்கு. நீங்களே போய் வழக்கு வாதாடுவீங்களா? அதுக்குன்னு ஒரு திறமையான வக்கீல பிடிப்பீங்க, உங்களுடைய பொறுப்பை விட்டு ஒப்படைச்சிருவீங்க. அவரு உங்களுக்கு எப்படி வாதாடணும்னு தெரியும், அவருக்கு அந்த பக்குவமான முறையில் வாதாடி உங்களுக்கு வெற்றி பெற்று தருவாரு. அது மாதிரி ஒரு வக்கீல் தான் இது. நீங்க வாட்டு போய் நேரம் போய் நிக்க முடியுமா? அப்ப இந்த உலகத்தில் ஒரு நீதிமன்றத்தில் போகும் பொழுது நம்ம ஒரு வக்கீலை வச்சுதான் வாதாடுறோம். இந்த நடைமுறையை பார்க்கறான்ல, இதோட மார்க்கத்தை கம்பேர் பண்ண உடனே சரிதான் அது சரிதான், அது நம்ம இப்படி அல்லாட்ட போறது. அவங்களுக்கு எவ்வளவு பக்குவமா தெரியும், அல்லாட்ட எப்படி சொன்னா அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், எது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அது மாதிரி பக்குவமா அவங்க வாதாடி நம்மளுக்கு வெற்றி வாங்கி தருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு சரி மாதிரி தெரியுது. இந்த குர்ஆன்ல இப்படி இதுக்கு ஆதாரம் இருக்குதான்னு கேட்க மாட்டேங்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்யலாம்னு சொல்லி இருக்கிறாங்களான்னு கேட்க மாட்டேங்கிறான். இவனுக்கு எது போதுமானதா இருக்கு? இந்த உதாரணங்களே போதுமானதா இருக்கு. உதாரணத்தை காட்டின உடனே இது கரெக்டா தானே தெரியுது, நம்ம அது மாதிரி அவளியா வச்சுட்டு போயிருவோமே அப்படின்னு நினைக்கிறான். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்யறான், பல உதாரணங்கள் நிறைய சொல்றாங்க, 1 2 தான் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியும். எல்லாமே ஒரே மாதிரியான அம்சத்தில் கூடியாந்துரும். இது சரியான ஆய்வு பண்ணோம்னு சொன்னா எந்த உதாரணம் சொன்னாலும் நீங்க பதில் சொல்லிட்டு போயிருவீங்க. கரண்ட் இருக்குது, உதாரணம் பயங்கரமான பவர்ல வருது, அந்த பவரோட கொண்டு ஒரு 0 வோல்ட் பல்பு போட்டா எரியுமா? எரியாது. அந்த 0 வோல்ட் பல்புக்கு ஒரு டிரான்ஸ்பார்மர் வச்சு அது வேண்டிய அளவுக்கு அந்த என்ன சக்தி கொடுக்கலாம்னு தெரியும் டிரான்ஸ்பார்மருக்கு. கரண்ட் அப்படி தான் வரும். அல்லாங்கிறது பயங்கரமான கரண்ட்,
அதை உனக்கு எவ்வளவு தேவைங்கிறது கரெக்டா அதை ஒழுங்குபடுத்தி எப்படி டிரான்ஸ்பார்மர் தேவையான வோல்டேஜ் கொடுத்து இந்த 0 வோல்ட் பல்ப் எரிய வைக்குதோ அந்த மாதிரி தான் அவுளியாங்கிறது. அந்த பவரோட போய் நீ மோதினா நிக்குவியா? எரிஞ்சு சாம்பலா போயிட மாட்ட அப்படின்னு சொன்ன உடனே சரிதான்ப்பா, நம்ம அவ்வளவு பெரிய இடத்துல போய் தொடுவானே சாக்கடிக்கிற இடத்துல, இது ரொம்ப டிசியா மாத்தி தருது ஏசிய, இதுக்கு போயிருவோம். அது ஏசி கரண்ட், அல்லாஹ்ங்கிற கரண்ட் ஏசி கரண்ட் சாக்கடிச்சு போடும். இவர் டிசியா மாத்தி கொடுக்கிறாரு அவுளியா, இந்த டிசியை போய் பிடிச்சிக்கிருவோம். டிசி தான் பேட்டரி கரண்ட் ஆகி தர்றது, தொட்டாலும் சாக்கடிக்காது, பவர் இருக்கும். அப்ப அந்த மாதிரி டிசியா மாத்தி கொடுத்துறாருன்னு சொல்லிட்டு அதுல இது கரெக்ட் மாதிரி தெரியுது. அப்ப இந்த இது சரியாங்கிறத முடிவு பண்ணிட்டோம்னா முக்காவாசி பேர் திருத்திடுவாங்க. முதலாவது விஷயம், இந்த உதாரணங்கள்லாம் பைத்தியகாரத்தனமான உதாரணங்கிறத நான் கடைசியா சொல்றேன். அல்லாஹ்வுக்கு உதாரணம் காட்டலாமா? முதலாவது டாபிக். இப்படி எல்லாம் அல்லாஹ் பத்தி பேசுறோம். அல்லாஹ் பத்தி பேசும் பொழுது குர்ஆன் எடுத்து பேசணுமே தவிர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை வச்சு பேசணுமே தவிர, இந்த மாதிரி உலகத்தில் நடக்கிற உதாரணங்களை காட்டி பேசுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா? இல்ல. முதல்ல உதாரணம் காட்டுறதே பாவமாயிரும். அல்லாஹ் பத்தி பேசும்போது நீதிபதி மாதிரி, அல்லாஹ் முதலமைச்சர் மாதிரி, அல்லாஹ் கரண்ட் மாதிரி, அல்லாஹ் இது மாதிரின்னு சொல்லி உதாரணம் காட்டுறமே, உதாரணம் காட்டுறது பாவம். ஏன் பாவம்? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அழகா சொல்றான், வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்ல. இருந்தா தான் உதாரணம் காட்டலாம். ஒரு உதாரணம் காட்டுறதா, எனக்கு உதாரணம் காட்டுறதா என்னை மாதிரி ஒரு ஆள் இருக்கணும், அப்பதான் உதாரணம் காட்டுவோம். என்னை மாதிரி யாரும் இல்லைங்கும் போது என்னை கொண்டு இதுக்கு உதாரணம் காட்ட முடியுமா? இவர் மைக்கு மாதிரி தான் சொல்ல முடியும். எனக்கு மைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இல்லாத காட்டக்கூடாது. உதாரணம் காட்டுவதா இருந்தா அது மாதிரி இருக்கணும். அப்ப அல்லாஹ்வுக்கு நீங்க உதாரணம் காட்டுறீங்களே, அல்லாஹ் மாதிரி யாரு இருக்கிறா? நீதிபதி அல்லாஹ் ஒண்ணா? முதலமைச்சர் அல்லாஹ் ஒண்ணா? நீதிபதியை அணுகிற மாதிரியே அல்லாஹ் அணுகணும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு முதலமைச்சர்கிட்ட எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் அல்லாஹ்ட்ட நடக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? அல்லாஹ் தான் சொல்றானே, உலகுல்லஹு குஃபுவன் அஹத், குல் ஹுவல்லாஹு சூராவுல கடைசி வசனத்துல அல்லாஹ் சொல்ற 112வது அத்தியாயத்துல அல்லாஹ் அற்புதமா சொல்றான், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகரா யாரும் கிடையாது. அப்ப அல்லாஹ்வுக்கு நிகரா யாரும் கிடையாதுன்னு சொன்ன பிறகு நம்ம எப்படி நீதிபதியை போல, மின்சாரத்தை போல, வக்கீல போல, நீதிபதியை போல? முதல்ல அனுமதியே கிடையாது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சூரத்து ஷூரா 11வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல எதுவுமே கிடையாது. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல எதுவும் கிடையவே கிடையாது. உதாரணம் பேசாத. அல்லாஹ் பத்தி பேசினா அல்லாஹ் தனியா நிப்பாட்டிக்கிட்டு பேசணும். அல்லாஹ்வுக்கு நிகரா எதுவும் கிடையாதுன்னு சொல்லும் பொழுது எப்படி நீங்க உதாரணம் காட்டலாம்? இதாவது அவனை போல இல்லைன்னு சொல்லப்படுது. தெளிவாக உதாரணம் காட்டுறதுன்னு சொல்றான் அல்லாஹ். அல்லாஹ் யாசின் சூராவுல ரொம்ப அழகா சொல்றான், வலரபலனா மஸலன் வ நஸிய ஹல்கா கால மை யுஹில் இலாம வஹிய ரமீம். யாசின்ங்கிற சூராவுல அல்லாஹ் சொல்றான், நம்ம எல்லாம் மூத்தா பண்ணலுக்கு ஓதுறமே அதுல தான் சொல்றான் அல்லாஹ், விளங்குறது இல்லை நம்ம. வலரபலனா மஸலன், இந்த மனிதன் நமக்கு போய் உதாரணம் காட்டுகிறான். இவன் இந்த அற்பத்தில் அற்பமா இருக்கக்கூடியவன் படைச்ச இறைவனாகி எனக்கு உதாரணம் காட்டிட்டு திரியறான். நசிய ஹல்கா, அவனை நான் படைத்திருப்பதை மறந்து விட்டான். நீ யார எனக்கு உதாரணம் காட்ட? நீ யாரா? நான் உன்னை படைச்சிருக்கிறேன், இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் படைச்சிருக்கிறேன், நீ என்னைய மாதிரி ஒன்னு இருக்குன்னு உதாரணம் காட்டிட்டு திரியா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கடும் கோபமான வார்த்தை என்ன செய்யறான், யூஸ் பண்றான். வலரபலனா மஸலன் வ நஸிய ஹல்கா, இந்த மனிதன்